வணக்கம். DSGS Private Limited Companies discussion, psychology department discussion, all department conference meeting. Okay, doctor class discussion, status discussion, question answers discussion. Okay, information. ஈஷா ஃபவுண்டேஷன் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே டிஸ்கஷன். மத்தியானமே நான் உங்களுக்கு கூப்பிட்ருப்பேன், ஆனால் இங்கே ஏதோ ட்ரைனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் சூழ்நிலையெல்லாம் தோதானதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கூப்பிடலான்னு நினச்சி தான் காத்திருந்தேன். ஓகே சரி, என்ன தகவல் அப்படின்னா, ஆசிரமத்தில் சன்னியாசி அப்படின்னு இருக்காங்க. அதாவது சன்னியாசி அப்படின்றவங்க தனி, பிரம்மச்சாரிஸ் அப்படின்றவங்க தனி, ரெசிடென்சி அப்படின்றவங்க தனி. ஒவ்வொருத்தரும் தனித்தனி கேட்டகரி தான். ஓகே, மொத்தத்தில் எல்லாருமே இணைஞ்சு ஒரே பணி தான், ஆனாலுமே கேட்டகரி இருக்குது. ஓகே, அதனால் சன்னியாசி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நானும் ஒரு குரு தான். ஓகே, ஆனால் நான் ஒரு குரு அப்படின்றது என்னால் ஏன் அக்செப்ட் பண்ணுறது தோதாக மாட்டேங்குது அப்படின்னா, ரியாலிட்டி அண்ட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலோ, அல்லது நான் இந்த மாதிரி காற்றுல பறக்கிறேன், தண்ணியில் நடக்கிறேன், நிரூபணமான ஒரு மேஜிக்கை செய்கிறேன் அப்படின்னா மனதோட ஆத்மலையானது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஓகே, ஆனால் சத்குருவை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல்லாம், மனசே நீங்கள் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஓகே, அந்த யதார்த்தமான வாழ்வியலான ஒரு சூழ்நிலையில் யாம் இருக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் பூர்த்தியானா தான் ஓகே நான் ஒரு குரு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது ஆத்மாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆனால் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஓகே, யதார்த்த ரீதியாக அந்த ஆன்லைன் அப்படின்றதுலாம் உண்மை தான். ஓகே, அப்ராட் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, அப்படின்றப்போ இவ்வளோ கம்பெனிஸும் இருக்குது. இதெல்லாம் தோது பார்க்குறப்போ நான் ஒரு குரு தான் அப்படின்றது யாராக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை தான். ஓகே, அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் இருக்குது. என்ன தகவல் அப்படின்னா, இந்த எர்த்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வளிமண்டலம் இருக்குது. ஓகே, அதாவது ஓசோன் படலம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படி சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாக்கிறதோ அதே மாதிரி இந்த எர்த்து ஃபுல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொன்னால், மேஜிக் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகே, அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த பதத்தில் இருக்கிறோம், எந்த விகிதத்தில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்ற பொறுத்து தான் சூழ்நிலை அப்படின்றது தோதாகும். ஓகே, அந்த வகையில் இந்த சன்னியாசி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் உள்ளே இருந்த அகநிலை அர்த்தம் அப்படின்றது ஒரு பதம் இருக்குது. ஓகே, அந்த வகையில் இந்த சன்னியாசி அப்படின்றவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸில் கெப்பாசிட்டர் படிச்சிருக்கீங்களா? கெப்பாசிட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் அது வெளியிடும். அதுதான் அந்த கெப்பாசிட்டரோட ஒர்க்கு. ஓகே, அதாவது ஒரு விஷயத்தை வந்து தக்க வச்சுக்கும், அதுக்கப்புறம் அது வழங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த சன்னியாசி அப்படின்றவங்க கிட்டத்தட்ட உளவியல் ரீதியாக சொல்லப்போனால் ஒரு ரோபோட் மாதிரி. ஓகே, ஒரு சரியான ரோபோட். மனசை வந்து அந்தளவுக்கு பதப்படுத்துறதுன்றது யதார்த்த ரீதியாக கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே, ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சூழ்நிலை இருக்கும், உறவு முறை சார்ந்த சூழ்நிலை இருக்கும், கர்மா இருக்கும், எவ்வளோ விஷயம் இருக்கும், இணைப்பு இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து ஒரு பாதுகாப்பான, ஒரு சரியான, ஒரு தரமான ஒரு விதத்தில் ஒரு ரோபோட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, அந்த வகையில் சத்குரு பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப இலகுவான நபர். அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு எத்தனை வருஷமானாலும் அவரெல்லாம் யாராலுமே ஜெயிக்கிறதுன்றது சிரமம். ஏன்னா ஆசிரமத்தில் அப்படி தான் இருக்குது. எப்படியா சத்குருவை ஜெயிச்சிடணும்,
எப்படியாவது இவரை இப்படி கவுத்துடணும், எப்படியாவது இது சமாளிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, அதனால் சத்குரு உருவாக்குற ஒரு விஷயத்தில் சத்குரு ஜெயிக்கிறதுன்றது அது தோதாகாது. ஓகே, அதனால் அவரோட நிலை அப்படின்றது வேறு. ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவர் சத்குரு வந்துட்டு 1 கோடி ரூபா காசு வச்சுருக்காருன்னு வச்சுங்க. உங்களுக்கு டெய்லியும் 1 ரூபா காசு தர்ற மாதிரி. ஓகே, இப்போ அவர்கிட்ட 1 கோடி ரூபா காசு இருக்குது, நீங்கள் கேட்குறீங்க, அதனால் வருஷத்துக்கு 1 ரூபா காசு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு. ஓகே, 70 வருஷமே ஆனாலும் சரி, 100 வருஷமே ஆனாலும் சரி, அவர் செலவு பண்ண போகிறது என்னமோ வெறும் 100 ரூபா தான். ஏன்னா வருஷத்துக்கு 1 ரூபா தான் கொடுக்குறாரு. 100 வருஷத்துக்கு அவர் 100 ரூபா கான்செப்ட் தான் கொடுக்குற மாதிரி கணக்கு வரும். அதாவது மேத்தமெட்டிக்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே, ஆனாலுமே அவர்கிட்ட இந்த 1 கோடி ரூபா அப்படின்றது அந்த தொகை இருக்கும். ஓகே, அது இன்னும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறனால அந்த கேஷ் ஆனது இன்னும் பல மடங்கு மாறும். ஓகே, அது மாதிரி தான் சத்குருவோட ஸ்டேட்டஸ். அதனால் அவரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் இந்த சன்னியாசிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு உளவியல் ரீதியாக நான் பல நிலைகளில் பேசுவேன். ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக தான் நான் இப்படி பேசுகிறேன். அப்படின்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஏன்னா நான் தான் அப்படி பேசணுன்ற மாதிரியான சூழ்நிலையில் தோதா அமைச்சிருக்காரு. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக மற்றவங்கள மாதிரி யாம் கிடையாது. ஓகே, அதனால் இந்த பதத்தில் பக்குவமாக தான் நானும் சொல்கிறேன். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் இந்த சன்னியாசிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட்ஸ், சொல்லப்போனால் ஒரு அடிமை மாதிரி அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஒரு உயர்வான நிலையில் சொன்னால் மிகவும் தரத்திலையும் தரமான பாதுகாவலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் நான் வந்து எல்லா விதத்துலையும் ரெடி பண்ணுறேன். அவர் ரெடியானவங்க திரும்ப வந்துட்டு எனக்கு கேர் செஞ்சுக்கணும். ஓகே, கெப்பாசிட்டர் மாதிரி. ஓகே, இந்த சன்னியாசி அப்படின்றவங்க ஆசி வழங்குவாங்க. நீ வாழ்க்கையில் நல்லா இருப்பப்பா, உனக்கு எந்த துன்பமும் வராது, உனக்கு எல்லா விஷயமே நல்லதாக அமையும், உனக்கு எல்லாமே தோதாகும், உனக்கு காசு வேணுமா கிடைக்கும், உனக்கு என்னென்ன வாழ்க்கையில் நல்ல விஷயம் இருக்கோ அது எல்லாமே உனக்கு தானாக நிகழும், பல மடங்கு நிகழும். இந்த மாதிரி ஆசி வழங்குறது தான் சன்னியாசிங்களோட வேலையே. ஓகே, சத்குரு ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு பதத்தில் உருவாக்கி விட்டார். ஓகே, அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உருவானதுனால சன்னியாசி அப்படின்றவங்க ஒரு சில பேர் தான். ஓகே, அதனால் இந்த சன்னியாசி அப்படின்றவங்க இனிமேல் நீங்கள் எனக்கு வேலை செய்யணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு சில சன்னியாசி இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு சில நேரத்தில் என்ன ஆசி வழங்கினாலும் இன்னொரு விதத்தில் வந்துட்டு என்னை நெகட்டிவாகவே நினைக்கிறாங்க. அந்த நெகட்டிவான ஒரு ஆசீர்வாதிக்கிற மாதிரி. இப்போ பாசிட்டிவாக ஆசீர்வாதம் பண்ணால் ஒரு விதமான ரிசல்ட் இருக்கும், நெகட்டிவாக ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு சில தரமான பிரம்மச்சாரிஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் சன்னியாசி தீட்சை கொடுக்கலான் இருக்கேன். ஓகே, ஏன்னா ஒரு பாதுகாப்புக்காக. ஏற்கனவே இருக்கக்கூடிய சன்னியாசிங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆணவத்துலேயும் அகங்காரத்துலேயும் நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் அப்படி, நாங்களாம் ஒன்றும் ஆசீர்வதிக்கவே மாட்டோம், நீங்களாம் கஷ்டப்பட்டு லோல்பட்டு சித்திரவதை அனுபவிக்கணும் அப்படிலாம் நினைக்கவும் கூடாது, அப்படிலாம் எனக்கு பாதையை அமைச்சியும் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் யார் கேட்க போகிறா, யார் கண்டுபிடிக்க போகிறா? சத்குருவே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் கேட்க போகிறாருன்னா கண்டுபிடிப்பாரான்னா இதெல்லாம் நடக்குமா என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, நீங்கள் சரியான பாத்தில் இருக்கிறப்போ நானும் சரியான பாத்தில் இருப்பேன். அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே, இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் இனிமேல் இந்த சன்னியாசிங்கெல்லாம் எப்பயுமே என் கூட தான் இருக்கணும், எனக்கு தேவையான சூழ்நிலையெல்லாம் அமைச்சு கொடுக்கணும், எனக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் உங்களோட பணியே. அப்போ தான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் பூர்த்தி செய்வேன். அல்லது எனக்கு எதிராக செயல்படுறப்போ நானும் பல மடங்காக உங்களுக்கு எதிராக செயல்படுவேன். ஓகே, அப்போ உங்களுக்கு தண்டனை ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஓகே, அதனால் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை, சமாதானம், ஒரு சமரசம். ஓகே, எனக்கு சரியான பாலத்தில் நீங்கள் இருக்கணும். அதாவது ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. நான் ஒரு விஷயத்தை உருவாக்கி நீங்கள் இணைப்பு பாலமாக இருக்கீங்க. உங்கள் பாதையில் அதை கடந்து திரும்ப அது என்கிட்டயே
கிடைக்கணும். ஓகே, அதுதான் கான்செப்ட்டு. ஏன் அப்படின்னா, ஒரு சர்க்யூட் போர்டில் ஒரு கெப்பாசிட்டர் அந்த கரண்ட்டு பாயிறப்போ அந்த கெப்பாசிட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு தேவைப்படுறப்போ அந்த கெப்பாசிட்டர் கொடுக்கும். ஓகே, அதே பண்ணி தான் சன்னியாசி அந்த கேட்டகரியுமே. ஓகே, இது ஒரு உயர்ந்த நிலை. ஓகேனா, உடல் கடந்து மனம் கடந்து அதையும் தாண்டி பல நிலையை கடந்து ஒரு சேவை நிலை. ஓகே, நீங்கள் சரியான விதத்தில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு சரியான விதத்தில் எல்லாமே தோதாகும். ஓகே, நீங்கள் தாறுமாறாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ எல்லாமே எனக்கு அப்படி தான் அமையும். ஓகே, அதனால் என்னுடைய பாதுகாப்பு காரணமாக சன்னியாசிங்க எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தணும், ஒரு சரிப்படுத்தணும். ஓகே, யாராவது சரியான ஒரு சூழ்நிலையில் அமைகிறப்போ புது சன்னியாசிக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். ஓகே, அப்போ தான் அந்த பழைய சன்னியாசிங்கெல்லாம் ஓகே நாங்கள் தான் பெருசுங்க, எங்களை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்ற நினப்பெல்லாம் மாறும். ஓ, நம்மளும் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போயிட்டு வேறு யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்படின்றது அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. ஓகே, அதனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிறையா பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, காசு, அது இதுன்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சால்வாக நினைக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு புறநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாயை. உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது அப்படி கிடையாது. ஆனால் அகநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தால் தான் எல்லாமே மாறும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோதா அமையிறப்ப தான் உங்களுக்கு எல்லாமே தோதாகும். ஓகே, யாரோ ஒருத்தர் ஆசிரமம் அமைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பிறவியில் சூழ்நிலை அமைஞ்சது. யாரோ ஒருத்தர் காசு சோறு போடுறாங்க, ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தங்கிட்டு இருக்கோம். யார் என்ன கேட்க போகிறா? நம்மளுக்கு என்ன, வேலைக்கு வந்தோமா, சம்பளம் கொடுத்தா கொடுக்கல, நான் வாலண்டியர்னு சொல்லிக்கிறோம். ஏதோ இருக்கிற வரைக்கும் சோறை தின்னுபிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுவிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியது தான். அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போல்லாம் தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு வேலை செய்கிறதுக்கு தான் நான் எல்லாமே தோதா அமைச்சிருக்கேன். ஆனால் உங்களை பார்த்தா ரொம்ப உணுப்பாக இருக்கிறன்ற பேரில் எதிர்மறையாகவும் பாவத்தை சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதனால் எல்லாமே ஒரு சமநிலையில் சரியாகணும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ரொம்ப சட்ட ரீதியாக ரொம்ப உணுப்பாக ரொம்ப அப்படியே எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் தோது பார்த்துக்கலாம். ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் அந்த விதமான சூழ்நிலையில் எனக்கு தோதாகாத அத்தனை பேருக்குமே நரகத்தை தவிர வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க. அதை கண் கூட அனுபவித்து உணர்ந்து யாரோ ஒருத்தர் சொல்கிற வரைக்குமே நீங்கள் உண்மை அப்படின்றத உணர மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் உணர வச்சிட்ருக்கிறது என் வேலை கிடையாது. ஆனால் யதார்த்த ரீதியாக அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு வேளை அப்படி இல்லைன்னா கூட அப்படி உண்மையிலுமே நடக்கும். ஓகே, யதார்த்த ரீதியாக அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஓகே, சரி, அதனால் எனக்கு தோதாகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அமைச்சிக்குங்க. ஓகே, சரி, நான் மறுபடியும் ஏதாவது தகவல்லாம் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே.